அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ லட்சுமி ரமணாஸ் ஜோதிடர் வி சண்முகம் பொத்தனூரிலிருந்து. இன்றைக்கு ஒரு ஜாதகத்தில் யார் ஜாதகமாக இருந்தாலும் சரி, அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த இடத்தில் இருந்தால் என்னென்ன பலன்கள் செய்வார், அந்த 12 பாவத்தில் எங்கே இருந்தால் என்ன பலன் செய்வார் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த சுக்கிரனுடைய காரகத்துவத்தை நாம் பார்ப்போம். சுக்கிரன் தான் ஆண் பெண்ணுக்கு கலஸ்திரக்காரகன், வாகனக்காரகன், மாடி வீடு, நகைகள், நல்ல கணவன் அமைப்பதும், நல்ல மனைவி அமைப்பதும், தவறான கணவன் தவறான மனைவி அமைப்பதும், பிரிவு, வேதனை, கருத்து வேறுபாடு, சுகம் துக்கம், மனைவி தவறான வழி செல்வதும், கணவன் தவறான வழி செல்வதும், இப்படி பல்வேறு காரகங்களுக்கு சுக்கிரனே அதிபதி காரகத்துவம் வகிக்கிறார். பியூட்டி பார்லர், ஃபர்னிச்சர், துணிக்கடை, அலங்கார பொருள், பசுமாடு, கார், பங்களா, இப்படி பல்வேறு அம்சங்களுக்கு இந்த சுக்கிரனே காரகத்துவம் வகிக்கிறார். இப்படி சுக்கிரன் 12 பாவங்கள் என்றால் என்ன பலன் கொடுப்பார் என்பதை புலிப்பாணி சித்தர் தன் பாடல் வரிகளிலே சொல்லியிருக்கிறார். அந்த பாடல் வரிகளும் அதன் பொருள்களும் இந்த பதிவில் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பொதுவாக 2இல் சுக்கிரன் என்ன, புலிப்பாணி என்ன சொல்கிறார்னா, வெள்ளி முத்து பொன்னகைகள் கொள்வான் அன்றும் வாலிபத்தில் விவாகம் உள்ளோன் பவியாசன கவி புலவன் தாயே அப்படிங்கிறார். அதற்கு பொருள் என்னன்னா, வெள்ளி முத்து பொன்னகை அணியும் யோகம் உள்ளவன், வாலிபத்தில் திருமணம் செய்து மகிழ்ச்சியுடன் வாழ்பவன், கவிதையில் வல்லவன் அப்படிங்கிறார். அதே 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் புலிப்பாணி என்ன சொல்கிறாரு, வெள்ளி 3இல் நிற்க விரகன் கோபி தாட்சன்யன் கலகன் அன்றும் வேல்வெளியால் போகி அவன் அலங்காரன் முத்து அணிவோன் தாயே அப்படிங்கிறார். 3ஆம் இடத்துல இருந்தால் அதற்கு பொருள், விரகதாகம் உள்ளவன், கோபக்காரன், தயவு தாட்சன்யம் உள்ளவன், கலகக்காரன், பெண்மோகம் உள்ளவன், அலங்கார பிரியன், முத்து ஆபரணம் அணிந்திருப்பான் அப்படிங்கிறார். இதே 4ஆம் இடத்துல இருந்து அவர் சொல்கிறது, ஒத்த கண்ணன் நாளிலேற உப்பரிகை ஆலடிமை அழகன் அன்றும் உத்தமனாம் தர்ம மித்திரன் ஓதும் வித்தை கியானமுள்ளோன் தாயே அப்படிங்கிறார். 4ஆம் இடத்துல இருந்தால் அதுக்கு பொருள், அடுக்குமாடி கட்டி வாழ்வான், வேலையால் பணிப்பெண்கள் வீட்டில் இருப்பர், கவர்ச்சி உள்ள அழகன், மேலும் தர்ம சிந்தனை வித்தை ஞானமுள்ளவன், மகா உத்தமனடி என்கிறார் புலிப்பாணி. இதே 5இல் இருந்தார்னு என்ன சொல்கிறார் பாருங்கள், ஒத்தை கண்ணன் 5இல் நிற்க உப்பரிகை பிரசங்கன் மித்திரன் அன்றும் உள்ளூராளும் வேந்தனுக்கு தோழனாய் இருப்பானடி மகனே அப்படிங்கிறார். 5இல் இருந்தால் அடுக்குமாடியில் வாழ்வான், பிரசங்கம் செய்வதில் மகா கெட்டிக்காரன், உள்ளூராளும் வேந்தனுக்கு தோழனாக இருப்பானடி அப்படிங்கிறார். இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு பஞ்சாயத்து தலைவர், பேரூராட்சி தலைவர், நகராட்சி தலைவர், மாநகராட்சி தலைவர், எம்எல்ஏ, மந்திரி, எம்பிகளுக்கு இவர் நண்பராக இருப்பார் அப்படிங்கிறது அதனுடைய கருத்து. 6இல் இருந்தால் என்ன பலன் கொடுப்பார் சுக்கிரன் என்பதை புலிப்பாணி சொல்கிறாரு, வெகு காமி துக்கன் சத்ருநாசன் அன்றும் வெகு புசிப்பன் பயமுடையோன் வேல்வெளியில் பகை கொள்வான் தாயே அப்படிங்கிறார். சுக்கிரன் 6இல் இருந்தால் காம வெறி பிடித்தவன், வாழ்க்கையில் துயரம் உள்ளவன், சத்ரு நாசம் செய்பவன், அதிகம் சாப்பிடுவான், பயம் நிறைந்தவன், பெண் விரோதன் உள்ளவன் அப்படிங்கிறார். இதை 7இல் இருந்தால் என்ன சொல்கிறார் பாருங்கள், அதிக காம வெறி பிடித்தவன், நல்ல அழகுடையவன், ஜனவசியன், பெண்மோகன், வேசியுடன் கலந்திருப்பான் பாரடி தாயேங்கிறார். 7இல் இருந்தால் அப்போது 8இல் இருந்தால் என்ன சொல்கிறார் பாருங்க, வெள்ளி 8இல் நிற்க விதி தீர்க்கும் ராஜயோகம் பிளவான் அன்றும் வேசியின் மேல் விருப்பம் கொள்வான், வெள்ளி செய்ய பிரமை கொள்வான் தாயே, அது கேள் தள்ளிடுவான் கலஸ்தரத்தை தரை நஷ்டம் கன்றுகாலி நஷ்டம் அன்றும் தார்வேந்தனால் அவமானம் தாய் நூலை எடுத்துருப்பாய் மகளேங்கிறார். 8இல் இருந்தால் ஆயுள் பலம் தீர்க்கம் உண்டு, ராஜயோகம் உண்டு, பலம் வாய்ந்தவன்,
வேசிமேல் மோகம் உள்ளவன் மேலும் தன் மணியை விரட்டி விடுவான். பூமி பொன்பொருள் கன்று மாடு நாசமுண்டு அரசாங்கத்தால் இவனுக்கு அவமானம் உண்டுங்கிறார். 8ஆம் இடத்துல இருந்தால். இதே 9ஆம் இடத்துல இருந்தால் என்ன சொல்கிறார் பாருங்க. சுங்க நவமேறி நிற்க சொற்றான் தேவபக்தி நிறைந்தவன் அன்றும் சுய கவிதை தீர்க்காயுள்ளான் காதலியால் அற்பமுள்ளோன் தாயே அது கேள் கோல் நிலையில் உச்சம் நேசம் அறிந்து புவியோர்க்கு சொல்லக்கூறும் குருபக்தி தேவபக்தி குணந்தவம் ஒழுக்கம் உள்ளோன் தாயே அப்படிங்கிறார். 9ல் இருந்தான். சொன்ன சொல் தவற மாட்டான், தெய்வ பக்தி உள்ளவன், தனவான், சுயமாக கவிதை எழுதுவான், தீர்க்காயில் உள்ளவன், காதலி அற்பம் உள்ளவன், குருபக்தி தெய்வ பக்தி தர்ம குணம் தர்ம சிந்தனை ஒழுக்கம் உள்ளவன் அப்படிங்கிறார். 10ல் இருந்தால் என்ன சொல்கிறார் பாருங்க. சுங்கன் 10ல் இருக்க சுருதி மொழி தவறாமல் நடப்போன் அன்றும் சுகிர்தன் கல்வி தீர்க்காயுளன் சுயக்கவிதை காடி உண்டு தாயே அப்படிங்கிறார். சொன்ன சொல் தவற மாட்டான், பெண் சுக பிரியன், கல்வி தீர்க்காயில் உள்ளவன், சுய கவிதை எழுதும் ஆற்றல் பொன்பொருள் சேர்க்கை உள்ளவன் அப்படிங்கிறார். 11ல் இருந்தால் பாருங்கள். சுங்கன் 11ல் ஏற சூரன் வஞ்சகன் அற்பாயுள் காமி அன்றும் சுகமாய் புசித்திடுவான் சங்கீதத்தால் லாபம் உள்ளோன் தாயே அப்படிங்கிறார். 11ல் இருந்தால் அதிசூரன் கெட்டவன், அற்பாயில் உள்ளவன், காமவெறி பிடித்தவன், நல்லா சாப்பிடுவான், சங்கீதம் கற்று லாபம் பெறுவான், சங்கீத ஆசிரியன் அப்படிங்கிறார். 12ல் இருந்தால் என்ன சொல்கிறார் பாருங்க. சுங்கன் வியமேறி நிற்க சயன சுகம் பாக்கியவான் அமைச்சன் அன்றும் சலைப்பகைஞன் மடந்தை கள்ளன் செலவு செய்வான் என்றும் உரைத்தேன் தாயே அதுகேள் தானம் செய்வான் அன்ன சொர்ணம் தவறாது சுருதிமொழி பின்னும் கூறும் தைலர்க்கே பாதி பொருள் தாரை பார்த்து சுகிப்பானடி மகளே அப்படிங்கிறார். அதன் பொருள் 12ஆம் இடத்துல சுக்கிரம் இருந்தால் நல்ல சுகத்தை அணிவிப்பான், நல்லா தூங்குவான், பாக்கியவானாகவும் இருப்பான், அமைச்சனாகவும் இருப்பான், பெண்மோகம் உள்ளவன், தானம் செய்யும் குணம் உள்ளவன், வீண் செலவு செய்வான், உழைக்கும் பணத்தை பாதியை வேசிக்கு கொடுப்பான், சலத்தால் மாரகம் அடைவான் அப்படிங்கிறார். இதுதான் இந்த புலிப்பாணி சித்தர் தன்னுடைய சுக்கிரன் 12 வீடுகளில் இருந்தால் என்னென்ன பலன் கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.